நம்மள மாதிரி ஆங்கர்ஸ்க்குலாம் வர வர நிறைய லக் அடிக்குது ஹேமா. ஆனா நம்மளுக்கு தான் எப்ப அடிக்கும்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஒரு லக் அடிச்ச வச்சுதான் நீங்க உட்கார்ந்துருக்க. இப்ப யாரு எந்த ஆங்கருக்கு என்ன லக் அடிச்சிருக்கு? எந்த ஆங்கர்னா இவர் வந்து ஆங்கர்னா சொல்லலாம், ஒரு காமெடியன்னா சொல்லலாம். நிறைய ரியாலிட்டி ஷோலலாம் வந்து இவர் காமெடி வந்து பேர் தள்ளுச்சு அப்படியே. எனக்கு தெரியும். சிவகார்த்திகேயன் தானே? அவர்தான் ஹீரோவா ஆயிட்டாரு. ஆமால, அவர் ஹீரோ ஆயிட்டாருல. எந்த உலகத்துல இருக்க? இப்ப நான் சொல்ல போறது அமுதவாணன் பத்தி. ஓகே ஓகே. தெரியும்ல அமுதவாணன் காமெடி ரியாலிட்டி ஷோல எல்லாம் இவர் இல்லாம இப்பெல்லாம் ஷோவே நடக்காத அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூப்பரான காமெடி சென்ஸ் வச்சு கலக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. நீங்க நல்ல ஒரு டான்ஸ் பண்ணுமா, நல்ல ஒரு காமெடி பண்ணுமா அவர் தானே? அமுதவாணன் ஆகணுமா அப்படின்னு வேற ஒரு ப்ரோமோல வேற பேசியிருப்பாரு அவர் ஒரு ஷோல. அவர் வந்து இப்போ ஒரு சூப்பரான பிரம்மாண்டம் சொல்ல முடியாது, பட் மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். ஐ மீன் அவரோட படத்துல நடிச்சிட்டு இருக்காரா நம்ம அமுதவாணன் ஒரு முக்கியமான கேரக்டர்ல. யாருன்னா நம்ம பாலா சாரோட தாரத்தப்பட்டை படத்துல முக்கியமான காமெடி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காராம். பரவாயில்லையப்பா, செம சூப்பரான விஷயம். பாரு எவ்வளவு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அமுதவாணன் கரியர்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுக்குற ஒரு ஃபர்ஸ்ட் மூவி இவ்வளவு பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு அவருக்கு. இன்ஃபேக்ட் வந்துட்டு நம்ம சூர்யா, விக்ரம் எல்லாரையும், விஷால், ஆர்யா எல்லாரையும் அப்படியே செதுக்குற மாதிரி ஒளி வச்சு செதுக்குற மாதிரி வேற டைரக்டர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் நடிச்சு வந்திருந்தாலும் பட் பிரேக் கொடுத்த மூவி இந்த இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ்க்கு எல்லாமே வந்து பாலா சார் மூவி தான் பிரேக் கொடுத்தது இல்லையா? ஆனா இவருக்கு பாரு ஃபர்ஸ்ட் படமே வந்து பாலா சார் கிட்ட அமைஞ்சிருக்குன்னா அப்ப அவர் எவ்வளவு கொடுத்து கண்டிப்பா இவருக்கு வந்துட்டு ராஜயோகம் தான். ஆமா, கடவுள் வந்து அவர் பக்கத்துல நின்னுட்டே இருக்காரு போல எப்பவுமே. அந்த அளவுக்கு வந்து சூப்பரான லக்லாம் இவர் கிடைச்சிட்டு இருக்கு. சோ தாரத்தப்பட்டை படத்துல ஹீரோ யார் தெரியும்? சசிகுமார் தான் நடிக்கிறாரு. ஹீரோயின் வந்து வரலட்சுமி நடிக்கிறாங்க. சோ ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர்ல தான் நம்ம அமுதவாணன் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம இளையராஜா சார் வந்து எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்க்கு இது வரைக்கும் போனதே கிடையாது. மியூசிக் வந்து செட்ல போடுவாரு, ஐ மீன் ப்ரிவ்யூ பார்த்துட்டு மியூசிக் போடுவாரு, அப்படிதான் இருக்குமே தவிர்த்து டைரக்டா செட்டுக்கு போய் பார்க்க மாட்டாங்க. பட் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்க்கு டைரக்டா போய் பார்த்து வர இருக்காரா நம்ம இளையராஜா சார். கும்பகோணம் பக்கத்துல தான் இங்கேயும் ஷூட் நடந்துட்டு இருக்கா. சோ அங்க இளையராஜா சார் டைரக்டா போய் பார்த்ததுனால இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைஞ்ச இந்த படத்தோட ஷூட் வந்து எக்ஸைட்டடா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இருக்குதா. இந்த மாதிரி நிறைய குட் இன்ஃபர்மேஷன்ஸ் கலந்து இந்த மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. அதுலயும் அமுதவாணனுக்கு வந்து எந்த அளவுக்கு பிரேக் கொடுக்குற மூவியா இருக்க போகுதுன்னு தெரியல. இப்ப வந்து அமுதவாணன் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு தெரியுது இல்லையா? இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?